ஹலோ ஹனீஸ், நான் உங்கள் வுட்லேண்ட் ஏஞ்சல். என் கனவே உனக்கு காதலிப்பதுன்ற சீரீஸோட அடுத்த பார்ட் தான் பார்க்க போகிறோம். இந்த பார்ட்டில் எடுத்தோடனே சிமீனை பார்க்குறதுக்காக நம்மளுடைய தேர்ட் பிரின்ஸை பார்க்கறதுக்காக சிமீன் வந்திருக்காரு. அப்போ ஏன்பா நீ ஒரு டின்னர் சாப்பிட்றதுக்கோசரமா அவ்வளோ தூரம் போனேன் அப்படின்னு. ஆமாம் அப்படிங்கிறாங்க. அதே சமயத்தில் நைட்டு பார்த்திங்கன்னா அந்த ரெட் மிஸ்ட் இருக்குல்ல, அது ஹீரோயினை தேடி வருது. ஆனால் ஹீரோயினை சுற்றி ஹீரோ தான் அந்த ஷீல்டு போட்டிருக்காரு இல்லையா, அந்த ஷீல்டு காப்பாற்றுது. ஹீரோ அந்த ஷீல்டை இன்னும் ஸ்ட்ராங் பண்ணிவிட்டு வெளியே பார்க்குறாரு. அது அங்கேருந்து ஓடி போயிடுச்சு. ஹீரோவை பார்த்தோன்னே அது நேராக ஜீஹோவை போய் டிஸ்டர்ப் பண்ணுது. உனக்கு அவள் வேணும்னா அவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் உண்டு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளே போயிடுது. ஆனால் இது ஜீஹோ அவ்வளோவா உணரல. அந்த சமயத்தில் யான் பொழுது விடுஞ்சோடனே யான் கிட்டே போய் என்னோட நோயை தீர்க்கணும்னா எனக்கு அந்த ஃப்ரூட் வேணும், நீயும் அந்த போட்டியில் கலந்துக்கணுன்னே இவரும் சரின்னு சொல்லிட்டு நேராக ஹீரோயின்ட்ட பெர்மிஷன் கேட்குறாங்க. ஹீரோயினும் சரின்னு சொல்லிடுறாங்க. அந்த சமயத்தில் பிரின்சஸ் நீ என்ன அவனுக்கு வேலைக்காரனாடா, அவள் சொன்னோன்னு நீ உடனே செய்வியா, உன்னை காரியத்துக்காக மட்டும் யூஸ் பண்ணுறா அப்படின்னு. சின்ன பொண்ணு ஒன்றுமே தெரில அப்படி சொல்லிட்டு இவனும் அவனோட மனசை தேர்த்திக்கிறான். இவனுக்கு அது தெரியல, இவன் ரொம்ப வெகுலியாக இருக்கான். அப்போ ஹீரோயின்ட்ட சுற்றி பார்க்குறாங்க. ஒரே ஷீல்டாக இருக்குது. அப்போ ஹீரோ சொல்கிறாரு, இதுலேருந்து எந்த ஒரு காற்றுமே வெளியவும் போக முடியாது, நீயும் எந்த ஒரு காற்றும் பூச்சியுமே உள்ளவும் வர முடியாது, நீயும் வெளியவே போக முடியாது அப்படின்னு. அப்படியா, ஏன் இதை போட்டு வச்சுருக்கீங்கன்னா, நீ நான் உனக்கு ப்ராக்டிஸ் கொடுக்கணும், அதனால தான் உனக்கு அந்த பழம் வேணுமா வேணாமா, நீங்கள் ப்ராக்டிஸ் கொடுக்குறது எனக்கு ரொம்ப சந்தோஷம், நான் கண்டிப்பாக ட்ரெயின் பண்ணுறதுக்கு ரெடியாவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி போய் தூங்க, காலையில் எழுந்திரிச்சு அப்படின்னு சொன்னாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா மெங்கு அங்கேருந்து தூங்கி எழுந்திரிச்சு வந்துக்கிட்டு இருக்காரு. அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா இவங்க கிரிக்கெட் வச்சுருக்க பாட்டில் ஓப்பனாக இருக்குது. உள்ளே போய் பார்த்தா எட்டி பார்க்குறாரு உள்ளே. அப்போ பார்த்தா அந்த கிரிக்கெட் இறந்து போச்சு. அதை பார்த்தோன்னே இவர் ஒரே கத்தி அழுக ஆரம்பிக்கிறாரு. காலையில் விடிஞ்சிருச்சு. ஹீரோவும் ஹீரோயினும் எழுந்திரிச்சு வெளியே வராங்க. அந்த சமயத்தில் இவர் ஹைஸ்லால் செஞ்ச நிறைய தூண்களை செஞ்சு வச்சுருக்காரு ஹைட் வேரியேஷனோட. அது மேலே ஹீரோயினை தள்ளி விட்றாரு. நீ இதில் ஒரு நாள் ஃபுல்லாக ப்ராக்டிஸ் பண்ணணும், நாளைக்கு கண்ணை கட்டி ப்ராக்டிஸ் பண்ணணும், அப்புறம் வால் வச்சு ப்ராக்டிஸ் பண்ணணும், இந்த 3 நாள் தான் உனக்கு டைம் அப்படின்றாரு. ஐயோ, நான் உங்கள்கிட்ட ஒன்று சொல்ல மாட்டேன், எனக்கு பவர் இல்லாமல் அதை மேஜிக்கை யூஸ் பண்ணாமல் ஹைட்டுனாலே எனக்கு பயமாச்சு அப்படி சொல்லிட்டு ஒரே கற்றுறாங்க. அதெல்லாம் முடியாது, நீ செஞ்சதே ஆகணும் அப்படிங்கிறாரு. இவங்க இப்படி மாறி போகும்போது வலிக்கு விட்டு கீழே விழுகும்போது ஹீரோ போய் பிடிச்சிட்டாரு. இதுக்காக தான் நீ ட்ரிக் பண்ணியா அப்படின்னு ஹீரோயினை பார்த்து ஹீரோயின் கத்த. அப்போ அவர் கீழே விட்டுறாரு. உடனே அவங்க கீழே விழுந்துடுறாங்க. நான் சும்மா தானே சொன்னேன், அதுக்குன்னு எனக்கு கீழேயே போடுவியா அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு இவர் கை கொடுக்க அவங்க அதை தட்டி விட்டுறாங்க. சரி ஏறு, நீ நல்லா தான் ப்ராக்டிஸ் பண்ணணும், சீக்கிரம் பண்ணு அப்படின்போது, இல்லை நான் ப்ராக்டிஸ் எல்லாம் பண்ண மாட்டேன், போ இதே மாதிரி தானே ஜீஹோவுக்கு நீ சொல்லி கொடுத்துருப்ப அப்படின்னு. இல்லையே, நான் ஜீஹோக்கெல்லாம் அப்படியெல்லாம் சொல்லி தரலையே, ஜீஹோ நான் கொஞ்ச நாள் தான் கற்றுக்கிட்டேன், அதுக்கப்புறம் வேறு மாஸ்டர் எடுத்துக்கிட்டேன், அப்போ நீ என்னையும் இப்படி தான் பாதையோடு விட்டுருவேன் அப்படின்னு. இல்லை, நீ எப்போவுமே நீ வித்தியாசமானவ, நீ எப்போவுமே என்கிட்ட தான் கற்றுக்குவ, நீ நான் உன் மேலே நிறைய எக்ஸ்பெக்டேஷன் வச்சுருக்கேன் அப்படின்னோடனே ஹீரோயின் நல்லா இம்ப்ரெஸ் ஆகிடுறாங்க. அதனால் அவங்க போய் ப்ராக்டிஸை முழு மூச்சோடு செய்கிறாங்க. நிறைய தடவை கீழே விழுகிறாங்க. ஆனால் ஹீரோ அதை கண்டுக்கவே இல்லை. அவங்க விழுந்து எழுந்திரிச்சு எப்படியோ எக்ஸசைஸை அதில் நல்ல ஒரு ப்ராக்டிஸ் வந்துடுது. அவங்க நல்லா ஃப்ளூயண்ட்டாக செய்ய ஆரம்பிச்சிட்றாங்க. ராத்திரி பகலமாக ஃபுல்லாக ப்ராக்டிஸ் பண்ண அடுத்த நாள் காலையில் அவர் கண்ணையும் கட்டி விட்டுறாரு. கண்ணையும் கட்டிவிட்டு போமா அப்படி சொன்னோன்னா அவங்க வலிக்கி விட்டு கீழே அங்கே மேலே ஏறி தடுமாறிக்கிட்டு இருக்க சமயத்தில் நம்மளுடைய செங்கிவை காட்டுறாங்க பேலஸில். அவங்க ரொம்ப வருத்தத்தோட ஃபிஷ்ஷுக்கு ஸ்நாக்ஸ் போட்டுட்ருக்க சமயத்தில் தேர்ட் பிரின்ஸ் வராரு. நீ ரொம்ப வருத்தப்படாத, உன் ஃப்ரெண்டு அங்கே நல்லா தான் இருக்கா, வேணா இங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு ஸ்க்ரீன் மாதிரி ஓப்பன் பண்ணி விட்டு பார்க்குறாங்க மானிட்டரில். அப்போ பார்க்கும்போது ஹீரோயின் கரெக்டாக அங்கேருந்து விழுகும்போது ஹீரோ மேலேயே விழுந்துடுறாங்க. அது ஒரு டீப் கிஸ்ஸாக போயிடுது. அந்த சமயத்தில் ஹீரோட உதட்டில் நல்லா காயமாகிடுது. இது 2 பேரும் பார்த்துட்டு அப்படியே ஷாக்காகி நின்றுட்டுருக்கும்போது என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி ஷாக்காகி நின்றுட்டுருக்காங்க. ஹீரோயினும் கரெக்டாக நகர்ந்துட்டு அப்படியே எந்திரிச்சு ஓட பார்க்குறாங்க. அப்போ நீ சாரி சொல்கிறத மறந்துட்டு போகிறேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சாரி அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறாங்க. சாரியை இப்படி ஒன்றும் நான் கேட்கலையே அப்படின்னு கண்ணை கட்டிட்டு வேகமாக அவங்க திரும்பவும் ப்ராக்டிஸ்க்கு போக ஆரம்பிச்சுறாங்க. இதை பார்த்தோன்னே இவங்க 2 பேரும் இவங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இது நல்லதா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரொம்ப வருத்தப்படுறாங்க சென்னியோ. அப்போ இது சிமீனுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை, இதுவே டெஸ்டினியாக நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் 2 பேரும் ரொம்ப வருத்தப்படுற மாதிரி நம்மளுக்கு காட்டுறாங்க. செங்கியும் தேர்ட் பிரின்ஸும் ஹீரோவும் விடிய அந்த ப்ராக்டிஸை பார்க்குறாங்க. இப்போ நல்லா ஃப்ளூயண்ட்டாக பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இல்லை நீ ரொம்ப ஸ்லோவாக பண்ணுற, ஸ்பீடாக பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களும் சந்தோஷமாக பண்ணிக்கிட்டு இருக்க சமயத்தில் யானையும் காட்டுறாங்க. அவரும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்போ கூப்பிட்டு செட்யூஸ் பண்ணுற மாதிரி, அதாவது ரொம்ப ஓவராக அக்கறை இருக்க மாதிரியெல்லாம் நம்ம ஜீஹோவும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதை உண்மை நம்பி ஹீரோவும் நம்மளுடைய யானும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அந்த சமயத்தில் நம்மளுடைய மெங்கை காட்டுறாங்க. அவர் அந்த
ஹோட்டலுக்கு போயிட்டாரு. ஃபுல்லாக குடிச்சிட்டு அழுதுகிட்டே இருக்காரு. ஆனால் அந்த பிரின்சஸ் வந்து அதை பார்த்துட்டு ரொம்ப வருத்தமாயிடுச்சு. அதனால் நேராக வந்து யானை எழுப்புறாங்க. டே எந்திரிடா அப்படின்னு சொல்லிட்டு கீழேயே உருட்டி விட்டுறாங்க. உருட்டி விட்டு தயவு செஞ்சு எந்திரிச்சு வாடா, அவங்க ரொம்ப அழுதுட்ருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னே, சரி நீ இப்போ நான் வந்து நம்மளோட ஹீரோயினை கூப்பிட்டுறேன்னு ஹீரோயினுக்கு போட்டிருந்த ஷீல்டே உடச்சிட்டு உள்ளே போய் பார்த்தா, தயவு செஞ்சு விட்டுருடா காலையில் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஹீரோ நினச்சி சொல்ல, டே ஹீரோ உன்னை இவ்வளோ தூரம் கொடுமை பண்ணுறானா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஹீரோயின் வந்து யானோட சேர்ந்து கிளம்பி வந்துடுறாங்க ஹீரோ கிட்ட பெர்மிஷன் கேட்காமலே. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மெங்க அழுதுகிட்டே இருக்காரு. அப்போ வந்துட்டு பிரின்சஸ் சொல்கிறாங்க இந்த மாதிரி அவங்க அங்கேருந்து சின்சூலேருந்து ஒரு கிஃப்டாக வாங்கிட்டு வந்தாங்க. அதுலேருந்து கிரிக்கெட் தான் இறந்து போச்சு, அதனால தான் அவங்க அழுகுறாங்க அப்படின்னா இப்போ தான் ஹீரோயினுக்கு தெரியுது அது வந்து அவங்க கொடுத்தது தான், அவங்க ஆண்டி கொடுத்தது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிட்றாங்க. அவங்களுக்கு தான் கல்யாணம் நிச்சயம் ஆயிடுச்சு அப்படின்னு தான் இந்த பிரின்சஸ் இதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. இதை கேட்டோன்னு தான் பைஃபன்ஸுக்கு எங்கே கல்யாணம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பிரின்சஸ் சொல்ல யானை கையை பிடிச்சி இழுத்துட்டு வந்துடுறாங்க. அது நான் தான் அன்னைக்கு ஒரு நாள் செஞ்சேன், அதை வச்சுட்டு தான் இவ்வளோ தூரம் பண்ணிகிட்டு இருக்காமன்னு. சரி இப்போ என்ன உண்மையை சொல்ல போறியது, தயவு செஞ்சு சொல்லிடாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து அவனை இது வந்து ஒரு லவ் டோக்கன், இதுவே இறந்துச்சுன்னா நீங்கள் எப்படி சேர முடியாதுலாம் சேர முடியாது அப்படின்னோடனே இவன் அழுவ ஆரம்பிக்கிறான். அப்போ வந்து அவங்க சொல்கிறாங்க குடும்பத்தையே எதிர்த்து இப்படியெல்லாம் செய்யக்கூடாதுடா, நம்மளுடைய கிளானே வந்து ரொம்ப கஷ்டப்படும் அப்படி இப்படின்னு சொல்லி அவன் பிரெயினை வாஷ் பண்ணி அனுப்புகிறாங்க. ஐயோ நீங்கள் சொல்கிறதும் கொஞ்சம் ஏதோ யோசிக்கிற மாதிரி தான் இருக்குது, என் தலை வேற வலிக்குதே அப்படின்னு சொல்கிறாங்க. நீ இவ்வளோ நேரம் குடிச்சிட்டு இருந்தனால தான் இப்படி இருக்கு, நீ வேணால் வீட்டுக்கு போய் எல்லாம் சரியாக போயிடும், நீ போதை தெளிஞ்சதுன்னா நீ தெளிவாயிடுவ அப்படின்னு சொல்லிட்டு யான்னு சொல்ல அவரும் சரின்னு அங்கேருந்து போகிறாங்க. இதை பார்த்தோன்னே ரொம்ப கவலையாக நம்ம ஹீரோயின் வந்து யானை பார்க்கறதோட இந்த பார்ட் முடியுது. அடுத்தடுத்த பார்க்கறதுக்கே என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.